நகைக்கடையில் திடீரென்று காணாமல் போன ஊழியர். சந்தேகத்தில் சோதனை செய்தபோது கடையிலிருந்த 60 சவரன் நகைகள் மாயம். தேடப்பட்டு வந்த ஊழியர் ராஜஸ்தானில் சிக்கியது எப்படி? சென்னை சைதாப்பேட்டை பசார் சாலையில் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் என்பவர் சாயா ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ரோஹித் என்ற இளைஞர் கடந்த ஆண்டு வேலைக்கு சேர்ந்துள்ளார். உரிமையாளரின் சொந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற நம்பிக்கையில் ரோஹித் விசுவாசமாக இருப்பார் என நினைத்த சுந்தர் அவருக்கு வேலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. 6 மாதம் மட்டுமே வேலை பார்த்த ரோஹித் சம்பளம் வாங்கிக் கொண்டு தனது அம்மாவுக்கு உடல் நலமில்லை என கூறிவிட்டு ராஜஸ்தான் சென்றுள்ளார். ஆனால் அங்கு சென்ற ரோஹித் நீண்ட நாட்களாக திரும்பி வராமல் இருந்துள்ளார். பின்னர் மீண்டும் கடந்த வாரம் வந்து கடையின் உரிமையாளரை சந்தித்து வேலை கேட்டுள்ளார். அவருக்கு மீண்டும் வேலை கொடுத்து கடையை பார்த்து கொள்ளும்படி கூறியுள்ளார் உரிமையாளர் சுந்தர். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு சாவியை உரிமையாளரிடம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் ரோஹித். அடுத்த நாள் கடையை உரிமையாளர் திறந்து ரோஹித்துக்காக காத்திருந்துள்ளார். ஆனால் உரிய நேரத்தில் ரோஹித் வராத காரணத்தால் அவரது செல்போன் எண்ணுக்கு அழைத்துள்ளார். ரோஹித்தின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் கடையில் இருந்த நகைகளை சோதனை செய்துள்ளார். இதில் சுமார் 60 சவரன் நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவம் நடப்பதற்கு முதல் நாளில் கடையை திறந்த உரிமையாளர் அங்கு லாக்கரில் இருந்து நகைகளை எடுத்து ஷோகேஸில் வைக்கும்படி ரோஹித்திடம் கூறியுள்ளார். அப்போது உரிமையாளருக்கு தெரியாமல் 60 சவரன் பிரேஸ்லெட்டுகளை ரோஹித் திருடியது கடையிலிருந்த சிசிடிவி காட்சி மூலம் அம்பலமானது. இதையடுத்து நகைக்கடை உரிமையாளர் சுந்தர் சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் நகைகளோடு மாயமான ரோஹித்தை பிடிக்க ராஜஸ்தான் விரைந்தனர். அங்கு 1 வாரத்திற்கு மேலாக முகாமிட்ட போலீசார் ரோஹித்தை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதையடுத்து சென்னை அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடமிருந்து 60 சவரன் நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். நகைக்கடையில் 60 சவரன் நகைகளை திருடிவிட்டு ராஜஸ்தான் தப்பிய ஊழியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.